بسم الله الرحمن الرحيم. நம்மை நோக்கி எழுப்பப்படுகிற மற்றும் ஒரு குற்றச்சாட்டு, திருமறை குர்ஆனிலே பிழை இருக்கிறது, தவறு இருக்கிறது என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்களே, இது சரியா என்றொரு கேள்வியை நம்மை நோக்கி கேட்கிறார்கள். அல்லாஹ் அருளிய திருமறை குர்ஆனில் எந்த தவறும் இருப்பதாக நாம் ஒரு காலத்திலையும் சொன்னது கிடையாது. தவறுகளுக்கு அப்பாற்பட்டவன் இறைவன். அவன் வழங்கியிருக்கிற வேதத்தில் எந்த பிழையும் இல்லை. அவன் எப்படி உலகத்திற்கு குர்ஆனை அருளினானோ அதில் ஒரு சின்ன அளவில் மாற்றம் கூட ஏற்படாத வகையில் அப்படியே இன்றளவும் அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஏன்னா குர்ஆனை இறக்கிய இறைவனே அதை பாதுகாப்பதற்குரிய பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டிருப்பதாக குர்ஆனிலே சொல்லுகிறான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர, நாம் தான் இந்த அறிவுரையை அருளினோம். வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாமே அதை பாதுகாப்போம். அதை குர்ஆனை இறக்கி வச்சதோடு மட்டும் இல்லாமல் அதை பாதுகாக்கின்ற பொறுப்பையும் அல்லாஹ்வே எடுத்திருக்கிற காரணத்தினால எந்த வகையிலையும் அந்த பாதுகாப்புக்கு குறைவு ஏற்படாது. அதுல எந்த தவறோ பிழையோ எதுவும் கிடையாது. குர்ஆனும் அப்படித்தான் சொல்கிறது. லா யஅதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபிஹி, இதனுடைய முன்னும் பின்னும் எந்த தவறும் இல்லை. இப்ப எந்த தவறுமே இல்லைன்னு குர்ஆன் சர்டிபிகேட் கொடுக்கிறது. இந்த குர்ஆனை அல்லாஹ் அருளி இருக்கிறான், அதை அல்லாஹ்வே பாதுகாக்கின்ற பொறுப்பை எடுத்திருக்கிறான். எனவே அதுல எந்த பிழையும் இருப்பதாக நாம சொல்ல போவது கிடையாது, சொன்னதும் கிடையாது. ஆனா என்ன சொல்கிறோம், இதை தவறாக நாம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தவறாக மக்கள் மத்தியில திரித்து சொன்னதன் காரணமாக குர்ஆன்ல தப்பு இருக்குன்னு நாம சொல்லிட்டதாக மக்கள் நினைக்கிறார்கள். நாம என்ன சொன்னோம் அப்படின்னா, குர்ஆன் அல்லாஹ் எப்படி அருளினானோ அப்படி பாதுகாப்பா இருக்கிறது. அல்லாஹ் எப்படி அருளினான்? அல்லாஹ் அதை ஒளி வடிவத்தில் அருளினான், ஓசை வடிவத்தில், சப்தமாக. குர்ஆன்ல பல இடத்துல அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ங்கிறது எழுத்து வடிவத்தில் அருளப்பட்ட வேதம் கிடையாது. மன் கான அதுவல் ஜிப்ரீல ஃபஇன்னஹு நஸ்ஸலஹு அலா கல்பிக பிஇذனில்லாஹ், யார் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கிறார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், ஃபஇன்னஹு, அவர்தான், அந்த ஜிப்ரீல் தான், நஸ்ஸலஹு அலா கல்பிக பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வின் அனுமதியோடு உமது உள்ளத்திலே அதை இறக்கி வைத்தார். குர்ஆனை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல தான் அல்லாஹ் இறக்கி அருளியதாக இந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், வ இன்னஹு லதன்ஸீலு ரப்பில் ஆலமீன், இது அகிலத்தின் இறைவனிடமிருந்து அருளப்பட்டிருக்கிறது. நஸல பிஹி ரூஹுல் அமீன், நம்பிக்கைக்குரிய ரூஹ் இதை இறக்கி இருக்கிறார். அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரீன், நீர் எச்சரிக்கை செய்பவர்களில் ஒருவராக ஆக வேண்டும் என்பதற்காக உமது உள்ளத்திலே நம்பிக்கைக்குரிய ரூஹ் ஆக இருக்கிற ஜிப்ரீல் இதை இறக்கி இருக்கிறார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதே போல வேதக்காரர்கள் ரசூலுல்லாஹ்விடத்துல ஒரு கேட்ட கேள்வியை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யஸ்அலுக அஹ்லுல் கிதாப், வேதக்காரர்கள் உம்மிடத்திலே கேட்கிறார்கள், அன்து நஸ்ஸில அலைஹிம் கிதாபம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து ஒரு புத்தகத்தை நீர் இறக்கி தர வேண்டும் என்று உம்மிடத்திலே கேட்கிறார்கள். ஃபகத் ஸஅலு மூஸா அக்பர மின் ذلك, ஆனால் மூசாவிடத்திலே இதைவிட கடுமையாக பெரியதை கேட்டார்கள். ஃபகாலு அரினல்லாஹ ஜஹரா, அல்லாஹ்வையே நேரில் கொண்டு வா என்று அவர்கள் கேட்டார்கள். எங்களுக்கு நேர்ல காட்டு என்று கேட்டார்கள். உங்களிடத்துல புத்தகத்தை தான், வானத்திலிருந்து ஒரு புத்தகத்தை கொண்டு வாங்க அப்படிதான் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப புத்தகமா கொண்டு வராத காரணத்தினால எழுத்து வடிவமா, ஒரு ஏடு வடிவமாக குர்ஆன் அருளப்படாத காரணத்தினால ஒரு ஏடாக எங்களுக்கு இறக்கித்தாங்க என்று அந்த காலத்து மக்கள் கேட்டதாக குர்ஆன் சொல்லுகிறது. அதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், வலவ் நஸ்ஸல்னா அலைக கிதாபன் ஃபீ கர்தாஸின் ஃபலமஸூஹு பிஐதீஹிம் லகால அல்லதீன கஃபரு இன் ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன். வலவ் நஸ்ஸல்னா அலைக கிதாபன் ஃபீ கர்தாஸின், புத்தகத்தில் பேப்பர்ல எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை, வலவ் நஸ்ஸல்னா அலைக கிதாபன், வேதத்தை நாம் உமக்கு வழங்கினால், வலவ் நஸ்ஸல்னா அலைக கிதாபன் ஃபீ கர்தாஸின் ஃபலமஸூஹு பிஐதீஹிம் லகால அல்லதீன கஃபரு இன் ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன், நாம உமக்கு எழுதப்பட்ட ஒரு ஏட்டை வேதமாக வழங்கியிருந்தால், காகிதத்தில் எழுதி உங்களுக்கு வழங்கியிருந்தால், அதை அவர்கள் தொட்டு பார்த்தால் கூட காபிர்கள் சொல்லுவார்கள், இது தெளிவான சூனியத்தை தவிர வேறில்லைன்னு சொல்லி மறுத்துருவாங்க. நாம் அப்படி உங்களுக்கு தரல, அப்படி ஒரு எழுத்திலே எழுதி காகிதமாக புத்தகமாக தந்தா கூட இந்த காபிர்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க, அதையும் சூனியம் தான் அப்படின்னு மறுத்துருவாங்க.
இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்கிறது? அல்லாஹ் குர்ஆனை ஒலி வடிவத்தில் ஓசை வடிவத்தில் இறக்கி வைத்ததாக சொல்லுகிறது. அதே போல எங்கே பாதுகாப்பதாக அல்லாஹ் சொல்கிறான்? அதையும் உள்ளத்திலே வைத்து பாதுகாப்பதாகத்தான் சொல்லுகிறான். எழுத்து வடிவத்தில் புத்தக வடிவத்தில் பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் எடுக்கவே இல்லை. அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான்? பல் ஹுவ ஆயாத்தும் பையினாத், இவை தெளிவான வேத வசனங்களாகும். ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம, அறிவு கொடுக்கப்பட்டவர்களுடைய உள்ளங்களில் இது இருக்கிறது. அப்ப உள்ளத்துல வச்சுதான் அல்லாஹ் அந்த திருமறை குர்ஆனை பாதுகாப்பதாகவும் சொல்லி காட்டுகிறான். அந்த வகையில அல்லாஹ் அருளிய அந்த வேதம் மனிதருடைய உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த உள்ளத்திலிருந்து ஒளி வடிவத்தில் வெளியில வருத, அது உள்ளத்துல இருக்கிறதும் கரெக்டா இருக்கிறது. ஒளி வடிவத்தில் நாட்கள் வெளியே வருத சப்தமாக, அந்த சப்தமாக நாம ஓதும் பொழுதும் சரியாகத்தான் ஓதி கொண்டிருக்கிறோம், தப்பு இல்லை. இந்த அல்லாஹ் அருளிய வேதத்தை ரெஃபரன்ஸுக்காக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அல்லது படிச்சு தெரிஞ்சு குறிப்பெடுத்துக் கொள்வதற்காக மனிதர்களாகிய நாம என்ன பண்ணணும்னு கேட்டா, அதை எழுத்து வடிவத்தில் எழுதி பாதுகாத்து வச்சுக்கிட்டோம். எழுதின வேலையை செஞ்சது யாரு? நாம தான் செஞ்சோம், அல்லாஹ் செய்யல. அல்லாஹ் செஞ்சதா சொல்லவும் இல்லை. இப்படி மனிதர்களாகிய நாம எழுதும் பொழுது, நம்முடைய முன்னோர்கள் எழுதும் பொழுது எழுத்துல சில பிழைகளை விட்டுருக்கிறாங்க. யாரா இருந்தாலும் தப்பு செய்யத்தானே செய்வாங்க. எழுத்து பிழைங்கிறது அது ஒரு யதார்த்தமான ஒண்ணு தானே. பிழைகளுக்கு அப்பாற்பட்ட யாரும் உலகத்துல கிடையாது. மனிதர்கள் செஞ்ச வேலையில எழுதி வச்சாங்க, அந்த எழுத்துல சில பிழைகள் சில தவறுகளை விட்டுட்டாங்க. சில இடத்துல குறிலா எழுத வேண்டியது நெடிலா எழுதிட்டாங்க, சில தேவையற்ற எழுத்துக்களை கூட எழுதிட்டாங்க, சில குறைச்சு எழுதி விட்டாங்க. 1-2 இடங்கள்ல இந்த மாதிரியான தவறுகள் நிகழ்ந்திருக்கிறது என்று நாம சொல்லுகிறோம். இது அல்லாஹ்வுடைய வேதத்தை பாதிக்குமா? அல்லாஹ்வுடைய வேதத்திலே குறை இருக்கிறது என்பதற்கு இது அர்த்தமாகுமா? அப்படி நான் அர்த்தம் இல்லை. மனிதர்கள் தப்பு செஞ்சுட்டாங்க, எழுத்து எழுதினவங்களிடத்துல சில தவறுகள் நிகழ்ந்திருக்கிறது என்று மனிதர்களுடைய எழுத்தில் ஏற்பட்டிருக்கிற குறையைத்தான் நாம் சுட்டி காட்டுகிறோமே தவிர நாம அல்லாஹ்வுடைய வேதத்திலே குறை இருக்கிறதாக சொல்லவும் இல்லை. சரி, இதை இது தப்பு என்று அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால், குர்ஆன்ல இந்த மாதிரி நெடிலா இருக்கிற எழுதப்பட்டிருக்கிற ஒன்றை இவங்க குறிலாக வாசிக்கிறாங்க. அப்படியே வாசிக்கிறாங்க, அது சரியா தான் எழுதப்பட்டிருக்கிறது, எழுத்துல கூட தப்பு இல்லை என்று அவர்கள் சொல்வது உண்மையாக இருந்தால், இப்போ உதாரணமா ஒரு இடத்துல ல இலல் ஜஹீம் என்று சொல்ல வேண்டும். அப்படிதான் அல்லாஹ் குர்ஆனை அருளி இருக்கிறான். ரசூலுல்லாஹ் அப்படிதான் சொன்னாங்க, சஹாபாக்கள் அப்படிதான் ஓதுனாங்க, தலைமுறை அப்படிதான் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வர்றோம். அதுதான் சரியானதும் கூட. ஆனா எழுத்துல எப்படி இருக்கிறது? லா இலல் ஜஹீம் அப்படின்னு நெடிலாக இருக்கிறது. ஒரு அலிஃபு எக்ஸ்ட்ராவா சேர்ந்து இருக்கிறது. அலிஃபு இருக்குது எழுத்துல. இவங்க வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்? அது இல்ல கரெக்டா தானா? லா இலல் ஜஹீம்னு வாசிக்கணும்ல, ல இலல் ஜஹீம்னு வாசிக்கிறாங்க. ஏன் அப்படி வாசிக்கிறீங்க? இப்ப எழுத்துல ஒண்ணு இருக்கு, அதை வாசிக்க வேண்டியதானே. அப்ப அவங்க எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது அது தப்பா தான் எழுதப்பட்டிருக்கிறது, அதை இப்படி வாசிக்க கூடாது. அந்த இடத்துல அல்லாஹ் அப்படி இறக்கல, எழுதுறவங்க தப்பா எழுதிட்டாங்க. ஆனாலும் நாம ஓதக்கூடியவங்க அதை சரியா ஓதிடுவோம் என்று அவர்கள் ஓதத்தானே செய்யறாங்க. அப்ப அவர்களுக்கும் தெரியத்தான் செய்கிறது. நாம சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹ்வுடைய வேதத்தில் குறை இருக்கிறது, பிழை இருக்கிறது என்று சொல்லவில்லை. எடுத்து எழுதிய எழுத்தர்கள் அவர்களுடைய எழுத்தினால் சில பிழைகள் நேர்ந்திருக்கிறது. மனுஷன் யாரா இருந்தாலும் தப்பு செய்வாங்க என்பதுதானே நம்முடைய நிலை. குல்லு பனி ஆதம யுக்திஉ பில்லைலி வன்னஹார், ஆதமுடைய மகன் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அந்த வகையிலிருந்து இதை எழுதின சஹாபாக்களோ தாபியீன்களோ அவங்களும் விதிவிலக்கு பெற மாட்டாங்க தானே. அந்த வகையில அவங்களிடத்துல பிழை நிகழ்ந்திருக்கிறது. என்ன பிழைன்னு நமக்கு தெரியுது, நாம சரி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதானே. இதுதான் நாம சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய வேதம் பரிசுத்தமாக இருக்கிறது என்பதுதான், அதிலே எந்த குறைகளும் கிடையாது. குறைகளுக்கு அப்பாற்பட்ட வேதமாக திருமறை குர்ஆன் திகழ்கிறது என்றுதான் நாம சொல்லிக் கொண்டு இருக்கிறோம்.